இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஊட்டிக்கு வந்தா என்ஜாய் பண்றதா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, அதுக்கப்புறம் கப்புள்ஸோட வாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் பெஸ்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. வணக்கம், வெல்கம் டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன வயசில் போனது. இப்போ முதல்ல அன்ரிசர்வில் போகிறேன். ஸோ அன்ரிசர்வ் சொன்னாலே ஃபர்ஸ்ட்டை விட இப்போ பரவாயில்ல இருக்குது அன்ரிசர்வ். சாப்பாடெல்லாம் வருது, கொஞ்சம் வரும்னு நான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பார்ப்போம். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் எப்படி போக போகிறேன்னு தெரியல, அங்கே ஊட்டிக்கு எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. ஸோ போகிற வரைக்கும் போக வேண்டியதுதான். இருக்கிறது எங்கள் நிலைமை ரொம்ப பாவம். சீட்டு காலேஜ் பாளையம் எங்களுக்கு தான் தெரியும். சரி, இருந்தாலும் நல்ல பெரிய சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சீட்டு. சீட்டு சொல்ல முடியாது, சொன்னாலும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சீட்டு இருந்தாலும் மேட்டுப்பாளையம் வரை அதே சீட்டு தான் நாங்கள் போவோம். இந்த மாதிரி தான் டைம். दुश्मनों से हम नहीं डरेंगे, शत्रुओं के आगे नहीं झुकेंगे. இதற்காக அப்படின்னா வேற ஒன்றும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, எது நடக்கும், எப்படி சேலம் டைம்னா அது கரெக்டாக ஒரு 1:45 சேலத்தில் இருக்கும். விக்கெட் அங்கே ஒரு கிழியுது எங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ இல்லை, தூக்கமோ வரமாட்டேங்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. சீட்டும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. என்ன பண்ண ஏதோ போகிறோம். ஊட்டி போய் சேர்றதே அப்படின்னு தெரியல, கஷ்டம். பார்ப்போம். ஊட்டியில் தெரிஞ்ச நெல்லை பார்த்தோம்னா நல்லா ஃபிகர் தெரியுமா? ஆமா, உன் மூஞ்ச பார்க்காத போய் உள்தூர் வந்து பார்த்தியாச்சோ. போ நான் உள்ள மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு என்ன ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து எப்படி மேலே ஊட்டிக்கு போறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. கிளைமேட்டு சென்னைக்கு அப்புறம் கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, என் சொல்ல மாட்டேன், தமிழில் கூட அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ வெல்கம் டு வாக்ஸ். நான் பிகே செலவம். ஸோ நேற்று இந்த வீட்டில் செம மழைங்க. ஸோ வந்து இறங்கலாம் இருந்து செம மழை. ஏப்ரல் மாதத்துல இப்படியோ மழை பெய்யுதானா பெய்யுது, என்ன பண்ணுறது. ஆனால் செம்ம மழை. இன்னைக்கும் கிளைமேட் இப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ சொல்லவே தேவையில்ல. ஸோ நைஸ். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். என்ன ஒன்று இங்கே ஏற்ற இறக்கனாலே கொஞ்சம் மூச்சு வாங்குங்க. ஏன்னா மழை இவ்வளோ பெரிய மழை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் ஒன்ன மதிக்கிறியோ நீ இந்த ஊரை மதிக்காத. ஏறின ரோடு. ஸோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஊட்டிக்கு வந்தால் என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, அதுக்கப்புறம் கப்புள்ஸோட வாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் பெஸ்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இப்போதைக்கு நான் சொன்னேன் தெரியல, வாயிலாம் புகலாம் வருது. ஸோ அங்கே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி பாப்கார்ன் சாப்பிடறாரு பாருங்க. ஊட்டிக்கு வந்து வேலையை பார்க்க சொன்னா பாப்கார்ன் சாப்பிடுறாரு பாருங்க. அப்போ பாத்ரூம்ல ஓனர் ஆஃப் த பாப்கார்ன் நானுங்க. நீங்க அதை பார்த்தீங்களா? எத்தனை பேர் சாப்பிடுறாங்க பாருங்க. அவன் மசாலா சாப்பிட்டு மசாலையே காலி பண்றான். மக்கள் தான் பாப்கார்ன் கொடுத்தாங்க. சோதிக்காதீங்கடா,
சோதிக்காதீங்க. இது ஒரு கடை எங்க இருக்குன்னா நம்ம ஊட்டி HITP வாசல்ல இருக்கு. வந்து சாப்பிடுங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பொட்டானிக்கல் கார்டன் ரோட்ல இருக்கு. வந்து சாப்பிடுங்க எல்லாரும். இவர் தான் நீ விளாகரு. நான் விளாகர்ல, நான் திங்கிறது மட்டும் தான். என் வேலை எனக்கு தங்குவது தெரியுது. பாப்கார்ன் எப்படி இருக்குன்னு சொல்ல நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஸோ இவர் தான் வந்து டான்சர். அண்ணா சீசன் இருப்பாரு தெரியல. ஆனா கண்டிப்பா ஊட்டி வந்து HITP வாசல் நல்லா இருப்பாரு. ஸோ கண்டிப்பா அண்ணன் பாப்கார்ன் ட்ரை பண்ணுங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா தான் ஆமா நல்லா இருக்கு. ப்ரைஸ் ப்ரொமோஷன் பண்ணிட்டு அவருக்கு சவுண்ட் ப்ரொமோஷன் தருவாரான்னு தெரியல. எங்களுக்கு ஃப்ரீயா பாப்கார்ன் தருவாரான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் சாப்பிட்றாங்கப்பா. என்னப்பா சாப்பாடு வந்து சேரிங் கிளாஸ் கிட்ட வந்து சொன்னாங்க. சூடான பிரியாணி. அடுத்த ஸ்பாட் காரப்பொடிடா. காரப்பொடி வாங்க போலாம். காரப்பொடி யாரு கேமராமேன்? நீ தான் கேமரா. அதே செல்ஃபில எடுத்துட்டு கேமராமேன் பின்னாடி வச்சு ஆங்கிள் எடுக்கணும். எங்களை என் தொப்பி தானே அது. ஏன் தொப்பி? நம்ம எங்க இருக்கோம்? HITP ரோட்ல இருக்கோம். HITP ரோட்ல வரோம். அடல் கண்ட ரைடு வர கண்டிப்பா அடல் கண்டன் தெரிஞ்சு போச்சு. வாங்கியாச்சு காரப்பொடி. தயவு செய்து கிளம்பி. கேமராமேன் சரியில்லை, ரொம்ப தக்கையாகிறாப்புல. கேமராமேன் சரியில்லை, ரொம்ப தக்கையாகிறாப்புல. என்னங்கண்ணா நீங்க திரும்ப காலி பண்ணிடுறானுங்க. அதான் நம்ம நீங்க கூட வந்தீங்கன்னா வாங்கி நீங்க எடுத்து ஓடி போயிடுங்க. அசம்பரம் தான் அதுதான். வந்து நம்ம காரப்பொடி சாப்பிட போறோம். தெரியுது. காரப்பொடி 2 காரப்பொடி 50 ரூபாய். அதே மாதிரி இந்த சீசன் எது ட்ரை பண்ணா சாப்பாடு கேமரா பாத்தீங்களா? பைத்தியம் எடுக்க மாட்டாங்க. அங்கிள் வந்து காரப்பொடி போறாரு பாருங்க. வலிக்கலையே. அங்கிள் இருக்க எல்லா மசாலாவையும் எடுத்து போறாரு அங்கிள். வரேன் வேர்க்கடல நைஸா தூக்குறானு. இந்த வரேன் வேர்க்கடல திருடுத பாருங்க. இந்த பாத்தீங்களா அங்கிள் கொஞ்சம் ஸ்டைலா கலக்குங்க. வீடியோ கிரியேட் பண்றோம். பொட்டானிக்கல் கார்டன் வந்தாங்கன்னா எல்லாம் உங்க கடை தான். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் போடுறோம். Facebook தவிர. பையன் எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாருங்க. கண்ணு வச்சிட்டான் அவர் பையனா. அதிர்ச்சி வர தண்ணி மாறிக்கிறான் இன்னுறானா வேற கேமராமேன் மாத்தினாதான் வேலையா. வந்த உடனே அமுக்குறான் பாருங்க தனியா. மூணுலாம் வேற பாக்குறான். ரிவ்யூ சொல்லுங்க. வந்து இங்க வந்து ஜெர்மி கை கால ஓடல. கை கால இங்க வந்தீங்கன்னா ஸ்டேடியம் ஆப்போசிட்ல ஸ்டேடியம் இது. கடை இது. ஏண்டா இல்ல ஒரு மனுஷன் யாரும் மதிக்கலையாடா. நீங்க எல்லாம் ரிவ்யூ சொல்லிட்டீங்க. நானும் ரிவ்யூ சொல்லுவேன். அண்ணா வந்து இப்ப ஒரிஜினல் ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புளிப்பெல்லாம் சேர்த்து நல்லா இருக்கு. என்ன கேமரா இதுவே போய் பெரிய அவனுக்கு ரொம்ப நேரமா நாக்கு ஊருக்குது. பரவாயில்ல ஒரு சாப்பிடுங்க. மற்ற பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்கப்பா. என் பேர் வச்சு நல்லா சாப்பிடுங்கப்பா. நாங்க அத்தை பேமெண்ட் போங்க. பிரியாணியும் வந்துச்சு. வாங்க போலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இவர் தான் நம்ம குக் அங்கிள். பாத்துக்கோங்க. இவர் தான் பிரியாணி சமைச்சு எடுத்து வந்திருக்காரு பாருங்க. பிரியாணி ஓபன்ல இருக்குது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. ஆக்சுவலா பசங்க இப்போ ரொம்ப சோகத்துல வரண்டா. டக்கு வைப் ஆடா. போடு போடு போடு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா பாத்தீங்கன்னா கத்தியோட வச்சுக்கிறாரு. கத்தி எடுத்து இப்ப பீக்க போட போறாரு. பாக்குறீங்களா? ஐத்துடா என்ன பேசுறீங்க? இது என்ன பண்ணனும்? இது ஆயிடும். வாங்க போய் வைப் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.